எவ்வளவு பெரிய காத்து அடிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய புயல் காற்று மழை வந்தாலும் சரி, சில மரத்துல வந்து கீழே என்ன பண்ணாது, கீழே விழாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிளைகள் கீழே விழுந்துரும். அந்த காற்றை தாங்க முடியாம, அடிக்கிற மழையை தாங்க முடியாம, வெயில தாங்க முடியாம சில கிளைகள் என்ன பண்ணுமா, கீழே விழும். அந்த கிளையோட நிலையை தூக்கி யோசிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யாராவது நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு செடியை மிதிக்கணும், சரியா மிதிப்பீங்களா? ஒரு சின்ன செடி வளர்ந்து நல்லா புரிந்து பச்சையா இருக்கிறது மிதிக்குமா? அதை மிதிக்கணும், அவங்க பேர் வேற ஒரு சைக்கிள், அதை பேச வேண்டும். நம்ம என்ன பண்ண முடியாது, செடி என்ன பண்ண மாட்டோம், மிதிக்கும். அதுவே அந்த செடியில இருந்து முதிர்ந்து கிடக்கிற பச்சையான இலையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அதை மிதிப்போம். சரி, மிதிக்கிறதோட விடுவோமா? அதை என்ன பண்ணுவோம், கூட்டி அதை என்ன பண்ணுவோம், கீழே வச்சு அது நோ யூஸ். அப்போ தேவனோடு கூட இணைக்கப்படுறதுன்னா நான் யாருன்னா, நான் யாருன்னா சகலுக்கு ஒப்பா இருக்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் தான் செய்யும்.